வணக்கம். இன்றைய சிறுகதை நெருநல் உழலுறுத்தி செந்தில் ஜெகநாதனோடது. வாசிக்கிறது இந்திரா பிரியதர்ஷினி. உள்ளே இருக்கும் குழந்தை வெளியே வருவதற்காக எலும்புகள் விரிவடையத் தொடங்கியதும் உடலை நகர்த்த முடியாதபடிக்கு நடுமுதுகில் சடசடவென வலி பரவ ஆரம்பித்தது. தசையில் வரும் வலியை பொறுத்து கொள்வதைப் போல எலும்பில் வரும் வலியை அவ்வளவு எளிதாக தாங்கிக் கொள்ளவே முடிவதில்லை. கணவனிடம் ஆட்டோவை வரவழைக்கச் சொன்னாள் பூங்கொடி. 2 நாட்களுக்கு முன் வலி வந்தபோது கசாயம் வைத்து குடித்த உடனேயே பொய் வலி என்று தெரிந்தது. ஆனால் இன்றைய வலி அடுத்த எட்டிலேயே ஆஸ்பத்திரிக்கு போய் இறங்க வேண்டுமென தாங்க முடியாமல் உந்தித் தள்ளியது. கடுமையான வலி இருப்பினும் முந்தைய 2 பிள்ளை பேறு தந்த அனுபவத்தினால் பிரசவம் குறித்து எந்த அச்சமும் பூங்கொடிக்கு இருக்கவில்லை. ராமஜெயம் ஆட்டோவுக்கு ஃபோன் செய்த கையோடு கிருஷ்ணவேணிக்கும் ஃபோன் செய்து பூங்கொடியை மருத்துவமனையில் சேர்க்கவிருக்கும் தகவலை சொன்னான். பையன்கள் இருவரையும் எதிர்வீட்டு கிழவியிடம் விட்டுவிட்டு மனைவியை ஆட்டோவுக்குள் தூக்கி அமர வைத்தான் ராமஜெயம். பூங்கொடியை ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துச் செல்லும் போதே வேணி வந்துவிட்டாள். ஓடி வந்து அண்ணி என்றாள். அணைந்து கருகிய நெருப்பு துண்டங்களில் தீப்பிடித்து கொண்டதைப் போல பூங்கொடி முகத்தில் வலி மறைந்து வெறுப்பு தகித்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் அறுவை சிகிச்சை முடித்து அவிழ்த்து எறியப்பட்ட துணியைப் போல பிரசவ வார்டில் கிடந்தாள் பூங்கொடி. எடை குறைந்து பிறந்ததால் குழந்தையை இன்குபேட்டரில் வைத்திருந்தார்கள். ராமஜெயம் சென்று பார்த்து வந்த பிறகு குழந்தையை பார்க்கும் ஆவலில் இன்குபேட்டர் அறைக்குள் சென்றாள் கிருஷ்ணவேணி. உள்ளே நுழைந்ததும் உடல் அதிர கூசிய பாதங்களை மெல்ல அடியெடுத்து வைத்து ஒவ்வொரு இன்குபேட்டராக பார்த்து கொண்டே வந்தாள். பிறந்த குழந்தைகள் அத்தனைக்கும் ஒன்று போல ஒரே முகமாயிருந்தது. ஒருவேளை இதுதான் கடவுளின் முகமோ என தனக்குள் நினைத்து கொண்டாள். 7ஆம் நம்பர்ல இருக்கு ஆச்சி, வெளியே இருந்து மெதுவாக சொன்னான் ராமஜெயம். கண்களில் ஆவல் சுடராய் ஒளிர 7ஆம் நம்பரில் இருந்த குழந்தையை பார்த்தாள். தோலுரிந்த எலியைப் போல சின்னூண்டு கண்களும் வாயுமாக வெள்ளை துணிக்குள் சுருட்டப்பட்டு கிடந்ததை பார்த்து முகமெல்லாம் பற்களாய் புன்னகைத்தாள். பிஞ்சு பார்ப்பதற்கு ராமஜெயத்தின் குட்டி உருவமாக தெரிந்தது. தான் அண்ணனைப் போல இருக்கிறதென்றால் தன் ஜாடையும் இருக்குமே என்ற ஆவல் மேலிட இன்னும் சற்று தலையை தாழ்த்தி ஆழமாக ஊடுருவி பார்த்தாள். அவளது மூக்கினையும் காதுகளையும் சிறு அச்சில் வார்த்தது போல தெரிந்ததும் உடல் சிலிர்த்தது. உடனே குழந்தையை உள்ளங்கைக்குள் தூக்கி கொள்ள வேண்டுமென தோன்றியது. போதும் வாங்கம்மா என்ற செவிலியின் குரலை கேட்டு திரும்பியவள் மனமின்றி வெளியே வந்து ராமஜெயத்திடம், அண்ண முகத்தை உரிச்சு வச்சாப்புல அப்படியே நம்மள மாரியே இருக்கான் புள்ள என்றாள். பூங்கொடி கண்ணு முழிச்சதும் அவகிட்ட புள்ளைய காட்டிட்டு, நீ எடுத்துட்டு போயிடு ஆச்சி சொல்லும்போது ராமஜெயத்தின் குரல் தாழ்ந்திருந்தாலும் கூட தடங்கலின்றி அவன் சொன்னது வேணிக்கு சற்று நிம்மதியளிப்பதாக இருந்தது. அவருக்கு இன்றைக்கும் லீவ் போட முடியலண்ண. இந்தா இப்போ 3 மணிக்கெல்லாம் டியூட்டி முடிஞ்சதும் நேராக இங்கே தான் வரேன்னு சொன்னார். வந்துடட்டும்ண்ண. ராமஜெயம் தலை நிமிர்த்தி மருத்துவமனை சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தை பார்த்தபோது மணி 1 காட்டியது. இன்னும் 3 மணி நேரம் என நினைத்து கொண்டு நெடுமூச்சு விட்டான். பிரசவ வார்டில் இருக்கும் மூத்த செவிலி ஒருவர் இவர்கள் இருவரையும் நோக்கி வந்து, மா பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், பேபியோட மதரை எழுப்புங்கம்மா என்றதும் வேணிக்கு உள்ளே வலிய கரம் ஒன்று ஈரக்கொலையை கொத்தாக பிடித்திருப்பதைப் போல இருந்தது. குழந்தைக்கு பால் கொடுக்க தொடங்கிவிட்டாள் என்றால் குழந்தையை கொடுப்பாலோ மாட்டாளோ என்ற பயம் மனதை கவ்வியது. நாள் தள்ளி போனதிலிருந்தே ஜோசியம் பார்க்க சோழம்பேட்டைக்கு செல்ல வேண்டுமென பூங்கொடி ராமஜெயத்தை நச்சரித்து கொண்டே இருந்தாள். அவனுக்கோ நிலத்தை உழுவதற்கும் நாற்றடிப்பதற்கும் வயல்வேலைக்கு ஆள் கூப்பிடப் போவதற்குமே நேரம் சரியாக இருந்தது. நடவு எந்திரம் வந்துவிட்டாலும் கூட கை நடவு போல ஆகாது என்பதாலேயே நத்தம், திருநன்றியூர், ஆலவேலி என பக்கத்து ஊர்களிலிருந்து உதிரி உதிரியாய் வேலைக்கு ஆட்களை அழைத்து வந்து 50 ரூபாய் அதிகமாக கொடுக்க வேண்டியிருந்தது. கால்நடைகளிடமிருந்து நட்ட வயலை காப்பதற்காக வரப்புகளை சுற்றி போட்டிருந்த கிளேரியா வேலியையும் மூங்கில் முட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடித்து அடுப்பெருக்க எடுத்து போய்விடுகிறார்கள் வழிப்போக்கர்கள். இதற்கிடையே ஒரு நாள் எல்லாவற்றையும் ஓரமாக ஒதுங்க வைத்துவிட்டு இருவரும் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சோழம்பேட்டைக்கு சென்றார்கள். ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் சொன்னார், ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி சொல்ல முடியலனாலும் கிரகங்களோட கணக்குப்படி பார்க்கும்போது மறுபடியும் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைன்னு தான் காட்டுது. அதோட ராமஜெயம் ஜாதக பிரகாரம் உனக்கு புத்திர பாக்கியம் 7 ஆண் வாரிசுதான்னு கட்டணம் சொல்லுது.
என்று அவர் சொல்லி முடிக்க பூங்கொடிக்கு தாங்க முடியாமல் கண்களில் நீர் மின்னியது. வீட்டுக்கு போகும்போது ராமஜெயம் தான் ஆரம்பித்தான். பூங்கொடி, நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஜோசியர் சொன்னதும் இப்பயே சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அவன் பீடிகை போட்டதும் வார்த்தைகளை விழுங்கி கொண்டு என்ன என்பது போல பார்வையால் கேள்விக்குறி வரைந்தாள் பூங்கொடி. இல்லை, நம்ம ஆச்சிக்கு கல்யாணம் ஆகி 7-8 வருஷமாக பிள்ளை இல்லைல்ல. நம்மளுக்கு ஏற்கனவே 2 பிள்ளையா ஆயிடுச்சு. 3வதாக பிறக்கிற பிள்ளைய அதுக்கிட்ட கொடுத்துருவோமான்னு நினச்சேன். அதுவும் என்கிட்ட வாய் விட்டு கேட்டுடுச்சு. அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு. முதல் முறையாக யாசகம் கேட்பவனுடையதை போல இருந்தது அவன் குரல். ஓஹோன்னு நானா? என்னடா இன்னைக்கு அதிசய மகராச புருஷன் வயலை திடலை விட்டுட்டு கூப்பிட்ட உடனே அழைச்சிக்கிட்டு வந்தானேன்னு பார்த்தா இதான் சங்கதியா? அடேயப்பா, 10 மாதம் சுமந்து பிள்ளைய பெற்று நோவாம உன் தொங்கச்சிக்கு நொட்டணும்ன்ற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்று அவனிடம் உரத்த குரலில் கத்தினாள். இல்லை, இந்த பிள்ளை உன் ஆசைப்படி பொம்பளை பிள்ளையா பிறந்தா நம்ம வளர்த்துக்குவோம். ஆனால் ஆணா பிறந்துச்சுன்னா ஆட்சிக்கு கொடுத்துருவோம். யோசனை சொல்பவனைப் போல அவன் சொன்னதும் அவனை நேருக்கு நேர் மறித்து கொண்டு சொன்னாள். எதுக்குங்கிறேன்? உன் தங்கச்சிக்கு கை கால் இல்லைன்னா என் கை காலை வெட்டி குடும்பியா? வீட்டுக்கு வந்து அவன் என் பிள்ளையோல தூக்குனாலே என் அங்கும் கொதிக்கும். ஊர் உலகத்தில் பிறந்த வீட்டில் அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ புள்ள வேணும்னு கேட்டிருக்கா பாரேன் என்று அவனிடம் சீரியவளை பார்த்து திரண்ட கோபத்தை உள்ளங்கைக்குள் வைத்து நசுக்குவது போல கையை இறுக மூடிக்கொண்டான். அதன் பிறகு எதுவுமே அவன் பேசவில்லை. ஆனால் அவள் வீட்டிற்கு வந்துதான் பேச்சை நிறுத்தினாள். 20 வயதுக்குள்ளேயே தாய் தந்தையை இழந்தவன் ராமஜெயம். இருப்பினும் வேணி ஒருபோதும் பாதி தூக்கத்தில் எழுந்து அம்மாவை கேட்டு அழுததில்லை. அப்பா இருந்திருக்கலாமே என்று ஒரு நாளும் அவளை வீட்டுக்கு வெளியே அவன் யோசிக்க செய்ததும் இல்லை. வேணியின் சிந்தனையில் இன்னது வேண்டும் என தோன்றி அவள் கேட்கும் முன்னமே அவள் உள்ளங்கைகளில் அதை அளித்திருப்பான். தங்கையை டீச்சராக ஆக்க வேண்டும் என்பது கனவு ராமஜெயத்துக்கு. ஆனால் வேணிக்கு 10ஆம் வகுப்பு கணித பாடம் பேயாய் பயமுறுத்த அண்ணனிடம் பிடிவாதம் பிடித்து பள்ளிக்கு போவதை நிறுத்தி கொண்டாள். வேணிக்கு திருமண வயது வந்ததும் தன் ஊர் பெண்களைப் போல மாடு மேய்க்கவும் சாணம் பொறுக்கி ராட்டி தட்டவும் ஆளாகிவிடக்கூடாது என்று தினமும் சொக்காயி முன்னின்று வேண்டிக் கொள்வான். மாதச் சம்பளம் வாங்கும் வேலையிலுள்ள மாப்பிள்ளைக்குத்தான் மனம் செய்து முடிக்க வேண்டுமென பிடிவாதமாக இருந்து வரன் தேடினான் ராமஜெயம். பல இடங்களிலும் விசாரித்த பிறகு சீர்காழியில் தனியார் பேருந்து ஒன்றில் டிரைவராக பணிபுரியும் சம்பத்துக்கு திருமணம் செய்து வைத்தான். சொந்தமாக ஒரு சிறிய வீடு, கெட்ட பழக்கம் எதுவுமில்லை, நிறைவான வாழ்க்கையாக போய்க் கொண்டிருந்தது. எல்லாம் இருந்தும் அவை எதுவும் ஒன்றுமே இல்லை என்று ஆக்கிவிடும் குழந்தை பிறக்காத துயரம் 1 வருடம் கழித்து வேணி மனதில் உண்டானது. வருடங்கள் கரைய கரைய அந்த கவலை அவளது உடலில் ஒரு உறுப்பாகவே வளரத் தொடங்கியது. பிரபலமாக இருக்கும் மகப்பேறு மருத்துவமனை அத்தனைக்கும் சம்பத்தும் வேணியும் அலைந்தார்கள். ஆங்கில மருத்துவத்தின் மீது நம்பிக்கை இழந்த போது சித்த மருத்துவ சூரணங்களையும் மாத்திரைகளையும் உட்கொண்டார்கள். திருவெண்காடு கோவிலில் உள்ள 3 குளங்களிலும் மூழ்கி திருக்கருக்காவூரில் பரிகாரம் செய்தார்கள். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அடிக்கடி நடந்தார்கள். ஒவ்வொரு மாதமும் குருதி பெருக்கு நாளுக்கு முந்தைய நாளில் வேணி அத்தனை தெய்வங்களையும் நினைத்து புலம்புவாள். இயற்கையாகவே கெச்சலான உடலை கொண்டிருந்ததால் அவளது வயிறு எப்போதும் ஒட்டி உள்ளடங்கியே இருந்தது. கண்ணாடி முன் நின்று நீள் மூச்சு விட்டு வயிறை உப்பச் செய்து சந்தோஷப்பட்டு கொள்வாள். இதற்கிடையே ராமஜெயத்துக்கும் பூங்கொடிக்கும் திருமணமான 11வது மாதத்திலேயே ஆண் குழந்தை பிறந்தது. கிருஷ்ணவேணியும் சம்பத்தும் குழந்தையை பார்ப்பதற்கு 1 பவுனில் சங்கிலியும் வெள்ளிக்காப்பும் எடுத்து கொண்டு வந்தார்கள். அடுத்த 2 வருடத்தில் அடுத்தடுத்தும் ஆண் குழந்தை பிறக்க வேணி சீர்காழியிலிருந்து அடிக்கடி பனம்பள்ளிக்கு குழந்தைகளை பார்ப்பதற்காகவே வரத் தொடங்கினாள். வேணி ஊருக்கு வந்திருக்கும் சமயங்களில் பூங்கொடி குழந்தைகளுக்கு சோறூட்டும் போது அவள் கண் பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே வேடிக்கை காட்டி சாப்பிட வைப்பதைப் போல குழந்தைகளை புறவாசலுக்கு தூக்கி சென்று விடுவாள். குறிப்பாக வேணி அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்களை பார்க்க போகும் நேரத்தில்தான் குழந்தைகளுக்கு உணவளிப்பாள். அவள் இருக்கும்போது குழந்தைகள் பசியில் அழுதால் கூட வேறு ஏதாவது காரணத்தை சொல்லி பேச்சை மாற்றி விடுவாள். இந்த நிலையில்தான் அண்ணன் மனைவி 3வது முறையாக கருவுற்றிருக்கிறாள் என்ற செய்தியை அறிந்தவுடனே சம்பத்திடம், அண்ணன்கிட்ட இந்த குழந்தையை கேட்டு வளர்க்கலாமாங்க என்று கேட்டாள். யாரோ ஒரு அனாதை பிள்ளையை எடுத்து வளர்த்தா கூட ஒன்றும் தெரியாதுடி, அண்ணன் பிள்ளைன்னா 1000 பிரச்சனை வரும் என்று கணவன் சொன்னது வேணிக்கு ஏமாற்றமாக இருந்தது.
ஏதோ ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு எங்க வீட்டு அண்ணன் பிள்ளைய என் பிள்ளையா வளர்த்துக்கிறேன் என்று திண்ணமாக பதில் சொன்னாள். சம்பத்திற்கு இதில் உவப்பில்லை என்றாலும் வேணி தன் முடிவில் திடமாக இருந்ததால் அவள் பக்கமே தலையாட்டினான். ஒரு நாள் அண்ணனிடம் இதை கேட்டு விடுவது என முடிவு செய்து ஊருக்கு வந்தாள். பிள்ளையார் கோவில் தெருமுனையில் அவள் முகம் தெரிந்ததுமே தெருவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் இருவரும் ஓடிப்போய், ஐ அத்தை வந்திருக்கு, ஐ அத்தை வந்திருக்கு என்று அவளது புடவையை பிடித்து கொண்டார்கள். கையில் வைத்திருந்த பையோடு குழந்தைகள் இருவரையும் வாரி அணைத்து 2 இடுப்பிலும் தூக்கி கொண்டு வீட்டுக்கு நடந்தாள். அவள் 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வருவதை வாசலில் நின்று பார்த்த பூங்கொடிக்கு முகத்தில் அனல் பறந்தது. ஆத்திரத்தை மறைத்து கொண்டு, வா ஆச்சி என்று கூப்பிட்டாள். பையன்கள் இருவருக்கும் கை நிறைய தின்பண்டங்களை கொடுத்தாள். அவர்கள் மாறி மாறி அவள் கன்னங்களை முத்தமிட்டார்கள். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த பிறகு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சின்னவனை வலிய இழுத்து மடியில் இருத்தி கொண்டு கேட்டாள், அண்ணன் எங்க அண்ணி ஆளை காணோம்? உளுந்து விரைச்சிருக்கு, அதான் பார்க்க போயிருக்காரு. இப்ப வர்ற நேரம்தான் என்றாள் பூங்கொடி. வேணிக்கு அண்ணனிடம் தனியே பேச இதுதான் சரியான சமயம் என்று தோன்றியது. வயலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அண்ணி என்று சொல்லிவிட்டு கிழக்கே வயலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். பூங்கொடிக்கு என்னவோ மிகவும் உறுத்தலாக இருந்தது. அரிதாளுக்கு இடையே வளர்ந்திருக்கும் ஆமணக்கம்பூண்டு செடிகளை குந்தி பறித்து தூக்கி வரப்பில் இருந்து கொண்டிருந்தான் ராமஜெயம். வேணி வயலின் மறுகோடியில் அமர்ந்து களைகளை பறிக்க ஆரம்பித்தாள். இரவு பனியில் நனைந்து இளம்பச்சை நிறத்தில் முளைவிட்டிருந்த உளுந்தும் பயிரும் மூடியிருக்கும் துணியிலிருந்து வெளியே தெரியும் குழந்தையின் கால் விரல்களைப் போல மண்ணை பொத்து கொண்டு எட்டி பார்த்து கொண்டிருந்தது. எதேச்சியாக திரும்பியவன் வேணி வந்திருப்பதை பார்த்ததும் அடைப்புக்கூறுகள் விருந்ததைப் போல சிரித்தான். எப்போ ஆச்சி வந்த? இப்போத்தான் அண்ணன், கும்பகோணத்துக்கு டியூட்டிக்கு போகிறாங்க, அப்படியே என்னை இறக்கி விட்டுட்டு போனாங்க. சாப்பிட்டியா ஆச்சி? வரும்போதே சாப்பிட்டு தான் அண்ணன் வந்தேன். அண்ணி வீட்டுக்கு வந்ததும் காப்பி போட்டு கொடுத்துச்சு. உளுந்து விரைச்சிட்டு 2 நாள் செண்டு பார்க்க வந்தோன்னா வயமுழுக்க பச்சை பல்ல காட்டுதுன்னு நம்ம அம்மா சொல்லுமே, ஞாபகம் இருக்கா ஆச்சி? ஆமா அண்ணன், விரைச்சது போக 2 படிக்கும் மேலே பயிர் வீட்டில் கிடக்கு, நீ வேணுங்கிறத எடுத்துகிட்டு போ. வேணியின் கண்கள் எதையோ சொல்ல தயங்கி கொண்டிருப்பதை உணர்ந்த ராமஜெயம், என்ன ஆச்சி, பணங்காசு ஏதாவது வேணுமா என்றான். பணத்துக்கு என்ன குறைண்ண, சொக்காயி புண்ணியத்தில் அதெல்லாம் நல்லா தானே இருக்கிறோம். பின்ன சொல்லாத கடவாயில் அதுக்குன மாதிரி இருக்கியே, என்னன்னு சொல்லு. இல்லைண்ண, நம்ம அண்ணி முழுவாமல் இருக்குல்ல, அதான் ஒரு ரோசனை. நேற்றுக்கே அவர்கிட்டையும் கேட்டேன், இப்போ பிறக்க போகிற பிள்ளைய நான் சீர்காழியில் கொண்டு வளர்த்துக்கிட்டோமான்னு கேட்கலான்னு வந்தேன் சொல்லிவிட்டு முகத்தை நிலத்தை நோக்கி தாழ்த்தி கொண்டாள். அட இதானா, நானே ஒரு பிள்ளைய வளர்த்துக்கிறியா ஆச்சின்னு கேட்கலாம்னு இருந்தேன். அவள் என்ன சொல்லுவாளோன்னு யோசித்தேன். நான் நேரம் பார்த்து அவர்கிட்ட பேசுகிறேன். அண்ணே, அண்ணி ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகுது. அவள் என்னடா நினைக்க போகிறா? நீ தானே ஆயி எனக்கு தலைச்சம் பிள்ளை, உன்னை விட எனக்கு என்ன கிடக்கு? பிறக்கிற பிள்ளை உனக்கு தான் ஆயி. ராமஜெயம் சொன்ன அந்த நொடியே வயிற்றுக்குள் ஏதுவோ ஊர்வதைப் போல தோன்றி அடிவயிறு கூசியது வேணிக்கு. ஜோசியம் பார்க்க சென்ற நாளிலிருந்தே குழந்தையை கொடுப்பது பற்றிய பேச்சை தொடங்கினாலே காலியாய் மாறிவிடுவாள் பூங்கொடி. 7வது மாதம் வயிறு மேடிட்டிருந்த சமயம் தாங்க முடியாத நமைச்சல் வயிற்றை சுற்றி தோன்றிக் கொண்டே இருக்கும். வரக் வரக்கென்று ரகத்தை போட்டு சொரிந்து வயிறை புண்ணாக்கிக் கொள்வாள். பொழுது முழுவதும் வயலில் கிடந்தாலும் இரவில் அவளுக்கு வெந்நீரில் உப்புக்கல்லை போட்டு அந்த தண்ணீரால் கர்ப்ப வயிற்றின் மீது தடவி கொடுப்பான் ராமஜெயம். அவளுக்கு அது மிகுந்த உணக்கையாக இருக்கும். தன்னை மறந்து அப்படியே உறங்கி போவாள். ஒரு நாள் உப்பு நீர் ஒத்தடம் கொடுக்கும்போது திடுமென விசும்ப தொடங்கியவன், ஆயிக்கு இந்த பிள்ளைய கொடுத்துருவோம் பூங்கொடி, பிள்ளைய பார்க்கணும்னா இந்தா இருக்கு சீர்காழி, ஓடின ஓட்டத்தில் பார்த்துட்டு வந்துடலாம். பிள்ளை இல்லாத ஏக்கத்தில் ஆய்க்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு என்று சொல்லி அழுதான். என்றுமே இல்லாமல் அவன் அழுததை பார்த்து அவள் மனம் மாறியது. குழந்தை பலவீனமாக இருப்பதால் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நிச்சயமாக 10 நாட்களாவது தாய்ப்பால் கொடுத்த பிறகு பின்பு வேண்டுமானால் குழந்தையை வேணியிடம் கொடுக்கலாம் என்று மருத்துவமனையில் வேலை பார்த்த உள்ளூர் நர்ஸ் அவர்களிடம் அறிவுறுத்தினாள். 15 நாட்கள் கழித்து ஆனந்த தாண்டவபுரம் சொக்காயி கோயிலில் வைத்து குழந்தையை வேணிக்கு கொடுப்பதற்கு சென்றார்கள். ஒரு மரக்கால் முழுக்க தவிடு நிரப்பப்பட்டு அதன் மீது வெற்றிலைப்பாக்கோடு 500 ரூபாய் பணம் வைக்கப்பட்டிருந்தது. சொக்காயி சந்நிதியின் முன் குழந்தை படுக்க வைக்கப்பட்டிருந்தது.
தவிட்டு மரக்காலை வேணியும் சம்பத்தும் கொடுக்க பூங்கொடியும் ராமஜெயமும் வாங்கி கொண்டு எங்க புள்ள இனிமே உங்க புள்ள என்று சொல்லி குழந்தையை மாற்றி கொடுத்தார்கள். குழந்தைக்கு திருவரசன் என்று பெயர் வைத்தார்கள். 15 நாட்கள் குழந்தை பால் கொடுத்திருந்ததால் பூங்கொடிக்கு மார்புகளில் பால் ஊறிக்கொண்டே இருந்தது. குழந்தை குடிக்காத பால் கட்டிக்கொள்ளும் போதெல்லாம் வலியால் துடிப்பாள். ரவிக்கையில் பால் கசிந்து கவிச்சி அடித்து கொண்டே இருக்கும். அந்நேரங்களிலெல்லாம் பிள்ளை பசியில் அழக்கூடும் என்ற நினைப்பு தீ வளர்வதைப் போல மனதில் எழும். கொல்லைப்புறத்திற்கு சென்று தன் மாரை அழுத்தி அங்கிருக்கும் தென்னம்பிள்ளையில் பாலை பீச்சி அடிப்பாள். அப்போது அவளுக்கு கோபம் தலையை மீறும். இதனாலேயே பால் கசியும் தருணங்களில் தினமும் வேணிக்கு தொலைபேசியில் அழைப்பாள். புள்ள சாப்பிட்டானா? புள்ள பசியில் அடிக்கடி அழுவுதா? வெளி என்ன கலரில் போகுதுன்னு பார்த்தியா? குளிப்பாட்டும் போது கை காலை வழிச்சு விடுறியா என கேள்விகளால் துளைப்பாள். 1 நாள் 2 நாள் என்றால் பரவாயில்லை. தினமும் இப்படி ஃபோன் செய்து அவள் கேட்கும் கேள்விகள் வேணியை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தும். வீட்டில் ஆளும் பேருமா அனன்வலோட வளர வேண்டிய என் பிள்ளைய பொட்ட பிராந்து கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போனாப்புல அவகிட்ட கொடுத்துட்டு குந்திருக்கனே ஐயோ என்று வயிற்றில் மார்பிலும் அடித்து கொண்டு ஒப்பாரி வைப்பாள். பாத்திரங்களை போட்டு உருட்டுவாள். சம்பந்தமே இல்லாமல் 2 பையன்களையும் திட்டத் தொடங்குவாள். ராமஜெயம் எதிர்வினை செய்யாமல் இருந்திருந்து நாளடைவில் அவளது கோபத்துக்கு பழகிவிட்டான். உறவினர்களின் வீட்டுக்கு பொதுவான தேவைகள் நடக்கும் இடத்தில் எங்கு வேணியை பார்த்தாலும் பிள்ளையை கையில் வாங்கி கொண்டு ஏன் குழந்தை இழைச்சிருக்கு, முகம் வாட்டமா இருக்குதே என்று கேட்பாள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் ஜாடையில் வேணியை குத்தி காட்டி திட்டுவாள். உண்மையில் குழந்தை ஆரோக்கியமாகவே இருந்தது. வேணி குழந்தைக்கு எப்போது பசிக்கும் என முன்னறிந்து பால் கலந்து கொடுத்து விடுவாள். ஒரு உறவினர் கல்யாணத்திற்கு முந்தைய நாள் இரவே குழந்தையை தூக்கி கொண்டு வந்திருந்தாள் வேணி. உறவினர்கள் எல்லோரும் ஜமக்காலத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தூக்கத்தில் இருந்த குழந்தை திடீரென கண் விழித்து வீறிட்டு கத்தத் தொடங்கியது. கைப்பையிலிருந்து பால் புட்டியை எடுத்து பால் பவுடரை கலப்பதற்காக வெந்நீர் எடுக்க ஓடினாள். அப்போது அங்கு வந்து குழந்தை அழுவதை பார்த்த பூங்கொடி சற்றென்று குழந்தையை மடியில் கிடத்தி புடவையை விலக்கி பால் கொடுக்க தொடங்கினாள். புட்டியோடு வேணி வர அவள் பக்கமாக வேண்டுமென்றே திரும்பினாள் பூங்கொடி. வேணியை அவமானம் பிடுங்கி திங்க இமைகளை தாழ்த்தி கொண்டு வந்த கண்ணீரை மறைத்து கொண்டவள் அன்றிலிருந்து பொது நிகழ்வு எதற்கும் போவதை முற்றிலுமாக தவிர்த்தாள். வேணி குழந்தையை பெறவில்லையே தவிர பெற்றவளை காட்டிலும் நுண் கவனத்தோடு தான் பராமரித்தாள். அதன் மூச்சொலியை கூட ஆழ்ந்து கவனித்தாள். தூக்கத்தை துறந்து இரவெல்லாம் கண் விழித்து பால் கலக்கி கொடுப்பாள். குளிப்பாட்டி சாம்பிராணி புகை காட்டி உடல் முழுக்க பவுடர் அடித்து நெற்றி மூளையிலும் கன்னத்திலும் தாடையிலும் புறங்காலிலும் மை பொட்டு வைத்து அழகு பார்ப்பாள். தங்கச் சங்கிலியும் வெள்ளி கொலுசும் போட்டு குழந்தையை தூக்கி அசைத்து அதன் சிரிப்பை ரசிப்பாள். குழந்தையின் வருகைக்கு பின்னர் வேணியின் உடல் சற்று சதை வைத்தது. கண்கள் ஒளிகொண்டு கன்னம் விரிந்து பார்ப்பதற்கு முன்பை விடவும் அழகாக தெரிந்தாள். முதலாக குழந்தை நாவசைத்து அத்தை என்றுதான் சொல்லும் என அண்டை வீட்டார் சொல்லியிருந்தார்கள். வேணிக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் திக்கென துணுக்குரலாக இருக்கும். ஒரு நாள் சட்டநாதர் கோவிலுக்கு குழந்தையை தூக்கிச் சென்றிருந்தாள். அப்பொழுது தத்தி தத்தி நடைபழக தொடங்கியிருந்தான் குழந்தை. அம்மா கிட்ட வாங்க, அம்மா கிட்ட வாங்க, ஓடியாங்கடி என்று கை தட்டி அழைத்தாள். ஒரு பொம்மை அசைந்து வருவதைப் போல நடந்து வந்த குழந்தை மா என்றது. முதல் முறையாக தன்னை அம்மா என்று அழைக்க கேட்ட வேணிக்கு முதுகுத்தண்டில் ஐஸ் கட்டியால் கோடிழுப்பதைப் போல இருந்தது. கால்கள் நிலத்தில் பாவாமல் மிதப்பதைப் போல உணர்ந்தாள். சந்தோஷ மிகுதியில் ஓடிப்போய் குழந்தையை வாரி நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். வீட்டுக்கு முன்னிருந்த பள்ளத்தால் குழந்தைகள் சறுக்கி விளையாடி அடிபட்டு காயமாவதுடன் அடிக்கடி உடல் வறண்டு போகிறது. சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி விளக்கி புரிய வைக்கவும் முடியவில்லை. தெரு அளவிற்கு வாசலுக்கு 2 வண்டி மண்ணடித்து மட்டப்படுத்தலாம் என்று நினைத்தான் ராமஜெயம். பக்கத்து தெரு கோவிந்தராஜனின் மாட்டு வண்டியை வாங்கி கொண்டு வந்தான். நீண்ட வருடமாக உள்ளங்கை அளவிற்கு கூட தண்ணீரின்றி வறண்டு போய் கிடக்கும் பெரிய குளத்தில் ஊர் மக்கள் மண்ணெடுக்க பயன்படுத்தி வந்தார்கள். மேல்கோத்தில் களிப்பு மண்ணும் கொஞ்சம் ஆழமாக தோண்டினால் ஓரளவிற்கு நல்ல மணலும் கிடைத்தது. மக்கள் மண்ணெடுத்து குழைந்ததால் குளத்திற்குள்ளேயே சிறு சிறு குகைகள் தோன்றியிருந்தன. ராமஜெயம் உதவிக்கு ஆளின்றி தானே மண்ணை வெட்டி அன்னக்கூடையில் சுமந்து வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து வீட்டில் மண்ணடித்தான். 2 வண்டி மண்ணையும் உள்வாங்கிக் கொண்ட வாசல் பள்ளம் இன்னமும் நிறையாமல் இருந்தது. 3வது முறை வண்டியை ஓட்டிக்கொண்டு மண்ணடிக்கப் போன போது காட்டாமணி மறைத்திருந்த குடைவில் தெரிந்த மண் ஆற்று மணலைப் போல வெளுத்திருந்ததை பார்த்தான். செங்கல் சூளைக்கு தோண்டப்பட்டதைப் போல 10 அடியை தாண்டி ஆழமாக இருந்தது அந்த குடைவு. ராமஜெயத்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது.
மண்வெட்டியின் முதல் 2 கொத்துக்கு எளிதாக பெயர்ந்தது மண். 3வது கொத்து கொத்துவதற்காக ராமஜெயம் மண்வெட்டிக் காம்பை இறுக்கி பிடிக்கும்போது அவன் முதுகின் மீது தலைக்கு மேல் குடைந்திருந்த பெரும் எடை கொண்ட மண் பார் பொத்தென்று பாலம் பாலமாக பெயர்ந்து விழுந்து அவனை போட்டு மூடியது. நடுமுதுகில் விழுந்ததால் முதுகெலும்பு நன்றாக நொறுங்கிப் போனது. பூங்கொடியும் பிள்ளைகளும் துடிதுடித்து குளத்தை நோக்கி ஓடினார்கள். தஞ்சாவூரில் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றார்கள். பின்மண்டையில் பட்ட அடியால் கோமா நிலைக்கு சென்று விட்டதாக மருத்துவர்கள் கூறினார்கள். கையில் இருந்த பணமெல்லாம் போதாமல் இருந்த சொற்ப நிலங்களையும் அடகு வைத்து மருத்துவ செலவை பார்த்தால் பூங்கொடி. அதுவும் போதாமல் இருக்க தாலிக்கொடி உட்பட எல்லா நகைகளும் விற்கும்படியானது. அண்ணனுக்காக வேணியும் கணவனிடம் சொல்லி தன்னாலான உதவிகளை செய்தாள். கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் செலவு செய்தும் 3 மாதங்களில் ராமஜெயம் இறந்து போனான். தலைவீழ்ந்த பின் குடும்பம் நொடித்து போனது. 10,000த்தில் இருந்ததெல்லாம் உணவானது போய் 10,000த்தையே விற்று உணவு சமைக்கும் நிலைமை வந்தது. அக்கம் பக்கத்திலெல்லாம் வாங்கிய கடனுக்கு அவமானத்தால் வட்டி கட்ட வேண்டியிருந்தது. சொந்த வயலும் திடலும் போன பிறகு கூலி வேலைக்கு போகும் ஆட்களிடம் வேலை கேட்டுச் சென்றாள் பூங்கொடி. ஆம்பளை பிள்ளையோல ஒரு கடைக்கண்ணிக்கு வேலைக்கு போடுறத விட்டுவிட்டு எதுக்கு இப்படி வேவாத வெயில கடந்து அல்லாடுற என்று யோசனை சொன்னார்கள் ஊர்க்காரர்கள். வேணி அவ்வப்போது அன்னிக்கு பணம் காசு கொடுத்தனுப்பினாலும் நேரில் வந்து பார்ப்பதை தவிர்த்தாள். அண்ணன் இறந்த துக்கம் ஒரு புறம் இருந்தாலும் நேரில் சென்றால் திரும்ப குழந்தை குறித்து பிரச்சனை எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. 2 வருடங்கள் மேகம் கரைவதைப் போல ஓடிப்போயின. ராமஜெயம் இறப்புக்கு பிறகு பூங்கொடி குன்றி போய்விட்டாள். குரலருந்து யாரிடமும் பேசாமல் வதங்கிய கீரை தண்டை போல ஆனாள். கணவனின் மறைவுக்கு பின் உதவிக்கு ஆளின்றி நாற்று நடவு, களை பறிப்பு போன்ற வயல் வேலைகளுக்கு சென்று வருவாள். சரியான உணவின்றி நாளாக பிள்ளைகள் இளைத்துப் போனார்கள். வாசலில் நின்றிருந்த முருங்கை தினசரி குழம்புக்கு ஆனது. மாற்றுச்சீருடை எடுக்க வேண்டுமென்று ஏக்கத்தை நிதம் பூங்கொடியிடம் சொல்வார்கள். 2 பிள்ளைகளையும் வெறும் வயிறோடு தூங்க வைத்து விடக்கூடாது என்பதால் கிடைக்கும் வேலையை செய்து வந்தாள் பூங்கொடி. திருமணமாகி 12 வருடங்கள் கழித்து வேணி கருவுற்றாள். பூங்கொடிக்கு இதை சொல்ல வேண்டுமென ஃபோன் செய்தாள். அண்ணி, கருவு தங்கிருச்சுன்னு சொல்றாங்க அண்ணி. ஆனா என்ன, இதை பார்த்து சந்தோஷப்பட அண்ணன் இல்லையேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ஆத்து போகுது அண்ணி என்று குரல் தழுத்தழுத்தாள். அதெல்லாம் உங்க அண்ணன் நம்ப கூடவே தான் ஆகியிருப்பாரு. வருத்தப்படாத, எல்லாம் நல்லது தான் நடக்கும். அதான் அண்ணி, உடம்ப போட்டு அசங்கிக்காம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ணி. அதனால அவள் இழுப்பது பூங்கொடிக்கு தொண்டைக்குள் எதுவோ உருள்வதை போல இருந்தது. பிரசவம் வரைக்கும் புள்ள கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டுமா அண்ணி? நானும் அவரும் நாளைக்கு கொண்டாந்து விட்டுட்டு வர்றோம் என்றாள். அதற்கு பிறகு அவள் பேசிய எதுவும் பூங்கொடிக்கு கேட்கவே இல்லை. துணி மூடிய எலும்புக்கூடுகளைப் போல கிடந்த பிள்ளைகளை பார்த்தால் ஒடுங்கிய கண்களோடு தூங்கிக் கொண்டிருந்தவர்களின் குடலில் இன்றைய நாளின் பசி இன்னும் கூட ஆறாமல் மிச்சமிருக்கலாம் என்று நினைத்தபோது அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடியது. கிழிந்த கால் சட்டைகளும் ஊக்கு போட்ட சட்டைகளும் போட்டுக்கொண்டு 2 வேளை மட்டுமே சாப்பிடும் இந்த பிள்ளைகளோடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல துணி உடுத்தும் அந்த பிள்ளையும் சேர்ந்து பசியில் அழும் காட்சி மனக்கண்ணில் ஓடியது. மறுநாள் அதிகாலையிலேயே கொட்டும் பனியில் கையில் பெரியவனை பிடித்து கொண்டு இடுப்பில் சின்னவனை தூக்கி கொண்டு ஊரை விட்டு கண்காணாத இடத்திற்கு சென்றுவிட வேண்டுமென சாலையை நோக்கிய ஒற்றையடி பாதையில் எட்டு வைத்து நடக்கத் தொடங்கினாள் பூங்கொடி. நெஞ்ச அழுத்துற கதை. இதை எழுதியது செந்தில் ஜெகநாதன். கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளில் தெரிவியுங்கள். நன்றி.